இங்கடா இந்த செடி பாருங்க, நல்லா பூ பூத்து இருக்குதா. இதுதான் இஞ்சி செடி. இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேலே ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்குது. நம்ம சரியாக ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரி வந்துட்டு உடஞ்சிருச்சு. மதகு உடஞ்சி மதகுல இருந்த தண்ணியெலாம் திடீர்னு வரவும் ஒரு வெள்ளம் மாதிரி வந்துடுச்சு வாடையில். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ஏரியிலேருந்து வந்துட்டு இருக்கிற தண்ணி தான் எல்லாமே. தண்ணி மட்டும் வரல, கூடவே அந்த ஏரியில் இருந்த மீன்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம பசங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், மழை வேறு பெஞ்சிச்சுன்னா எங்கேயுமே போக முடியல, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாங்க. அந்த ஏரியிலேருந்து அடிச்சுட்டு வந்த மீன்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் தேடி எடுத்து இன்றைக்கி கல்மீன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த மீனை வச்சு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்காடு ஃபுல்லாக ஒரு 3 நாள் தொடர்ந்து மழையாகவே இருக்குது. இந்த ரோட்டோரத்துலாம் மரம் நிறைய சாஞ்சிருக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா. பாருங்க, நைட்டு ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஆற்றுல இருந்த தண்ணி இது வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா மீன் இருக்கா? சூப்பர்ரா. இங்கடா சூப்பர் ப்ரோ. எல்லா மீனுமே இறந்துருக்கு. பரவாயில்லடா, இவ்வளோ தூரம் தண்ணி போயிருக்காடா. அப்போ ரோட்டில் நைட் யாருமே வந்துருக்க முடியாது போலயே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அடிச்சுட்டு வந்த இதில் சேம்பு கிழங்குன்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு, அந்த கிழங்குலாம் நிறைய அடிச்சுட்டு வந்துருக்கு. இது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு தான் அது. பாருங்க, இது நல்லா இருக்கு, கிழங்கு நல்லா இருக்குது. இது அப்படியே வேக வச்சு சாப்பிட்லாம். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கடா, தண்ணியிலையாவது உயிரோடு இருக்கான்ட்டு. எப்படி இத்தனை மரத்தில் அடிச்சுட்டு வர்றது, செத்து போய் தான் இருக்கும். எங்க அதாவது உயிரோடு இருக்கா? தண்ணியில தான் இருக்கா, செத்துருச்சு.
ஐயோ, என்ன ரொம்ப குட்டி குட்டி மீன்லாம் அடிச்சிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம பிடிச்ச மீன்லாம் அண்ணன் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. லேசாக உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்து மீனை கழுவிக்கலாம் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்துட்டு சிக்கன் மசாலா வந்துட்டு சில்லிக்கு போடுற மசாலா கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. அது கூட லேசாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூட லேசாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கெட்டியான பதத்துக்கு ட்ரை பண்ணி கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு மசாலா நல்லா தடவி வச்சாச்சு. இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணுறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இஞ்சி செடி. இந்த செடி பாருங்கள், நல்லா பூ பூத்துருக்குதான். இதுதான் இஞ்சி செடி. இது நல்லா பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பூ பூத்துருந்தா மட்டும்தான் அதில் இஞ்சி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துண்டு இது நமக்கு போதுமானது. இது நம்ம வச்சுருக்கிற மீனுக்கு இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே இப்போ எடுத்து நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் நல்லா மசாலா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா தனியாக ஒரு மசாலா, அதுக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கலாம் வேணுன்ற அளவுக்கு. உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா. இதை கலந்துட்டு நல்லா அந்த சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கல் ஃபுல்லாக போடுற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம், மீன் மேலே லேசாக.
மீன் நல்லா 2 பக்கமும் திருப்பி ஓரளவு வேக வச்சாச்சு. இப்போ லேசாக நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சட்னி மேலே சேர்த்துக்கலாம். இப்போ அந்த 2 பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு சட்னி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கல் மீன் பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீன் எப்படி சூடாக வச்சுருக்காங்க பசங்க. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டுடலாம் நம்ம. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குண்ணா மீன். நான் இந்த மாதிரி மீன் சாப்பிட்டதே இல்லைண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. Wow.